கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் அண்டிக் கொள்ளணும், அவர் கிட்ட போய் அவரை பிடிச்சிக்கணும், அவரை விட்டுறக்கூடாது. அப்படி உள்ள ஒரு காரியத்தை நம்ம செய்வோன்னா அவர் நமக்கு கேடகமாக இருப்பாராம். எப்படி பாருங்க, கேடகங்கிறது ஷீல்டு. எந்த ஆபத்தும் வரவே விட மாட்டார். அப்படியே மூடி மூடி அணைச்சு அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்குவார் பாருங்க. அண்டி கொள்ளணும், அவர்கிட்ட நெருங்கி போகிறதுக்கான வழிகளை பார்க்கலாம். இன்னைக்கு மனுஷனை நெருங்கி போகணும்னு நினைக்கிறான். இந்த லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க அந்த பிள்ளைக்கிட்ட நெருங்கி போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே ஒரு நெருக்கத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு பப்புக்கு போகிறாங்க, லூட்டி அடிக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற பொல்லாப்பு இதெல்லாம். வாலிப பிள்ளைங்க மத்தியில் எதை அண்டிக்கிறாங்க? வேண்டாததெல்லாம் அண்டிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன அண்டிக்கோங்க, தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவரை அண்டாமல் குடியை அண்டிகிட்டு இருக்காங்க, வெறி அண்டி போகிறாங்க, சினிமான்ட்டு அண்டி போகிறாங்க, இன்னும் களியாட்டோன்னு சொல்லிட்டு அண்டி போகிறாங்க, சீரியல்லு சினிமான்ட்டு நம்ம வீட்டுனா எங்கள் வீட்டில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவங்களுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்கள், கூலாக. அதெல்லாம் தப்பு இல்லைன்ட்டு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அதில் வர்ற விஷம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுது. நம்ம அது எதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறோமோ அது நம்மளை ஆளுகை செய்யும் நாளை பின்ன. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஜாலிக்குன்னு நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகிற மக்களுக்கு பாருங்கள், அது ஒரு சாத்தானா அது அண்டிக்குது அவங்கள. இவங்க அதை அண்டுறது, அதுவும் இவளுங்க அண்டிடுது. அதனால் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் போயிடுது. குடிக்கிறவன் பாருங்கள், ப்ரொடெக்ஷன் இல்லாமல் கடைசியில் செத்து தானே போகிறான். இந்த சீரியலை பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள், முக்கால்வாசி பெண்கள். அவங்க குடும்பத்தில் எவ்வளோ சண்டை வரும் தெரியுமா? கரெக்டாக அந்த மருமக மாமியார், அம்மா மக, இதுக்குள்ளே பயங்கரமான ஒரு சூழ்ச்சியும் ஒரு வஞ்சனையும் அப்படி தான் காட்டுறான். உங்களுக்கு எப்படி மேடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் பார்க்கலாம் மாட்டேன். பட் இதுதான் அதில் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி உள்ள சூழ்ச்சியும் வஞ்சனையும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடும் பாருங்க. அது இட்ஸ் அ ஸ்பிரிட்டு, ஒரு வஞ்சனையின் ஆவி, ஒரு கொடூரம் செய்யக்கூடிய ஒரு ஆவி, ஒரு பொறாமையின் ஆவி, ஒரு தூண்டுதல் பண்ணி, அதாவது குற்றப்படுத்துகிற ஆவி. இந்த ஆவிகள்லாம் அந்த சீரியலை பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே நிச்சயமாக வந்துடும். எங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஐ ரிஜெக்ட் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ அண்டிக் கொள்வது என்னன்னு யோசித்து பார்த்துக்கோ. நீ அண்டிக் கொள்வது என்னையா இருந்தது, நான் உனக்கு நிச்சயமாக நான் ப்ரொடெக்ஷன் பண்ணுவேன். எந்த ஒரு ஆபத்துனாலும் உனக்கு வரவே வராது. குடிக்கு அடிமையானவன் குடிச்சே செத்து போகிறான் பாருங்க. அவனோட லிவரெல்லாம் நாசமாயிடுது, டேமேஜ் ஆகிடுது. வேறு பிழைச்சிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு எத்தனை பேர் குடியிலேயே மறித்து போயிருக்கிறாங்க. நம்ம ஆண்கள் எவ்வளோ பேர் பாருங்கள், அதை அண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்த பிறகு அவங்க குடியை நிறுத்துறதே கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அப்படி அதுக்கு அடிமை. இந்த மாதிரி சிகரெட் ஊதுறது, லங்ஸ் அப்படியே அதை அரிச்சு கேன்சர் வரும், சாப்பிடாத அப்படின்னு எல்லாம் அதில் போட்டிருக்கோம். இதை குடிக்காத, இதை கஞ்சாவை சாப்பிடாத, அதெல்லாம் வார்னிங் போட்டிருக்கோம். அந்த வார்னிங் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இங்கே இது ஒரு வார்னிங் புக்கு. இந்த வார்னிங்கில் என்ன சொல்லியிருக்கேன்? என்னக்கிட்ட அண்டிக்கோப்பா, நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் தரேன். என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா உனக்கு ப்ரொடெக்ஷனே இல்லை, என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். புடமிடப்பட்டவைகள்னால் அப்படி நெருப்பில் போட்டு எடுத்தது. அப்படின்னா பியோர், சுத்த தங்கம்னு சொல்லி போடும்போது அந்த தங்கம் நெருப்புக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அந்த சுத்தத்தை, அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போய் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாகும். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசனங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி வெளியில் வருது, எல்லாமே இதில் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எந்த ஆபத்தும் இருக்காது. நம்ம எப்போதுமே சிரித்த முகத்தோட சியர்ஃபுல்லாக
சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக வீட்டில் இருக்கலாம். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தான் நீ வாழ்க்கையில் நீ நடைமுறையில் நீ கடைப்பிடித்து நீ வரும் பொழுது உனக்கு எல்லாமே கிடைக்கும். இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. வாட் எவர் ஹீ டஸ் ஹீ வில் ப்ராஸ்பர். அந்த ப்ராஸ்பரிட்டிங்கிறது வெல்த் மாத்திரம் இல்லை, எல்லா காரியங்களையும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு ஞானி ஆகிடுவோம் பாருங்களேன். நம்ம ஞானியே கிடையாது, ஆனால் கர்த்தர் ஞானி ஆக்கிடுவார். இந்த வேதத்தை தியானிக்க நம்மளுடைய வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவேங்கிறார். யோசுவா 1:8 என்ன நினச்சி பாருங்க. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். நீ வாசி, தியானம் பண்ணு, இரவும் பகலும் தியானி. இப்படி பண்ணும் பொழுது உன்னோட வழிகளை நான் செவ்வைப்படுத்துவேன். உன் வழிகளில் எதுவுமே உனக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிளாக இருக்காது, ஒரு தடக்கெல்லாம் இருக்காது. நீ எந்த காரியத்தை நினச்சி போறியோ அதை வாய்க்கும். அப்படி ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு போகிறவங்க பிழைச்சிக்கிறாங்க பாருங்கள், நல்வழி பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், இயேசுவெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போகிறவங்க அவங்க வழிகளே மோசமான வழியில் போய் கடைசியில் பாருங்கள் மரித்து போய் எங்கே போகிறாங்க? பரலோகத்துக்காக போக முடியும்? தீமை செய்கிறவன் எப்படியான பரலோகத்துக்கு போக முடியுமா? தீமை செய்கிறவன் நரகத்துக்கு தான் போவான். ஆண்டவரை வர்றவங்க நிச்சயமாக பரலோகத்துக்கு போவாங்க. இயேசுவோட இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆண் சரி, பெண் சரி, குழந்தை சரி, வாலிப பிள்ளை சரி, நிச்சயமாக பரலோகம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம மரணம் இன்னைக்கு நமக்கு வந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போக போகிறோமா, நரகத்துக்கு போக போகிறோமா? நரகம், அது அக்கினி. அதில் விழுந்து இதோ மரிச்சு போயிட்டோன்னு கிடையாது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் உடல் அது சூட்டில், இப்போவே இருக்கிற சூட்டில் நமக்கு நரகம் மாதிரி இருக்குது. அந்த நரகத்தை யோசிச்சு பாருங்கள். அங்கே யாராச்சும் போகணுன்னு நினைப்பாங்களா? ஆக இது தெரியாதனால அங்கே போயிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டவங்க ஐயோ நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை கடைசியில் இதில் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி வந்துடுவாங்க. இயேசுக்கிட்ட வர்றவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. அவரை அண்டி கொண்டவர்களுக்கு அவர் கேடகமாய் நிச்சயமாக இருப்பார். ஆசீர்வாதமாய் நம்ம இருக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலையிலுமாப்பா உங்களை அண்டிக்கிறோம்ப்பா. குடியையோ வெறியையோ பெண்களையோ ஆண்களையோ அப்படி ஒரு இச்சித்து அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. இது நிமித்தம் நாங்கள் பிழைத்துக்கொள்ள எங்களுக்கு வழிகாட்டுங்க ராஜா. அப்பா, தீமை துன்மார்க்கனை கொல்லும்னு போட்டிருக்கு. தீமை செய்கிறவன் அவன் செத்தே போயிடுவான். தீமை செய்கிறவன் நன்மை செய்கிற நீதிமான்களை குற்றவாளிகளாக அவங்க நினச்சாங்கன்னா அவங்க தான் குற்றவாளிகள் ஆவாங்க. எதை விதைக்கிறையோ அதை தான் நீ அறுப்பன்னு போட்டிருக்கு. நம்ம நல்லதே விதைப்போம், நல்லதையே அறுப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன். Thank you friends for joining us and God bless you all.